பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இப்பொழுது நான் தல திருச்சபையோடு இணைந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபமாலை ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த நேரலையில் கலந்து கொண்டு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்திற்காக நாம் இந்த வேளையில் அன்னை மரியாளின் பரிந்துரைக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக தூய ஆவிக்குரிய பாடலை ஒன்றை நாம் பாடி இந்த ஜெபமாலையை நாம் தொடங்குவோம். வானம் திறந்து வெண்புறா போல எழுந்து வர வேண்டும் என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த தல திருச்சபையானது நாம் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைந்து ஜெபமாலை அல்லது குடும்ப ஜெபத்தை நாம் சிறப்பாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்களோடு நாமும் இணைந்து ஜெபிக்கலாம் என்ற உணர்வோடு தான் இந்த நேரலை ஜெபமாலை வழிபாட்டை நான் தொடங்கியிருக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் விரைவாகவே இந்த கொரோனா தொற்றிலிருந்து இந்த உலகம் முழுவதையும் விடுவித்து நல்வழியில் வழிநடத்த நாம் இந்த ஜெபமாலையை இந்த வேளையிலே ஒப்புக் கொடுப்போம். என்னோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகின்றவர்கள் இந்த நேரலையிலே கலந்து கொண்டு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். அவர் தூய ஆவியினால் கற்பமாய் விருப்பவித்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்திரளி எல்லாமல்ல தந்தையாகிய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து
சீவரையும் மருத்துவரையும் நடித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன். புனிதருடைய சமூக பிரயோசனத்தை விசுவசிக்கின்றேன். பாவ பொறுத்தலை விசுவசிக்கின்றேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிந்தின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். அதிசயங்கள் செய்கின்ற கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்றிலிருந்து இறைவன் ஒரு அதிசயத்தை விரைவாகவே நிகழ்த்தி இதோ கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மக்கள் படுகின்ற அந்த இன்னலிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார் என்ற பாடலை பாடி நாம் தொடங்குவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நாம் இன்று துக்க தேவரசத்தை தியானிப்போம். முதல் கிழமையானது இயேசு கிறிஸ்து பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வியர்த்ததை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 10 மணியில் உலக தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் பொறுப்போடு தம் நாட்டு மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று பரவலை விரைவாகவே அவர்கள் கட்டுக்கொண்டு வர வேண்டும். எனவே இந்த உலகத்தை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நம்முடைய சிறப்பாக இந்த 10 மணியில் ஜெபிப்போம். இறைவன் தாமே அவர்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுத்து எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்து இந்த மக்களுக்காக தங்கள் கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இந்த தொற்றிலிருந்து அவர்கள் விரைவாக முழுமையாக காப்பாற்றப்பட இறைவன் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுக்க நாம் சிறப்பாக இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருப்பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்னுடன் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மங்களையும் சேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் ஒவ்வொருவரையும் மோட்ச பாக்கியத்திலே கொண்டு வந்து சேர்த்தருளும். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்கவே. இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, உம்மையே நான் பாட வேண்டுமே. In the second sorrowful mystery, Jesus was scourged. In this mystery, we pray for our Holy Father, bishops, priests, religious, and every one of them. They are also being shepherd. They have to take care of the people. We pray that God may bless them abundantly, give them good health, body and mind, so that they may be able to lead the sheep in a proper way. So இந்த 10 மணியில் நாம் நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் அவர்களும் ஒரு ஆயர்களைப் போல தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வழிநடத்த ஒரு பொறுப்பு இருக்கின்ற வேளையில் இறைவன் அவர்களை நல்ல விதமாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த இந்த 10 மணியை நாம் ஆங்கிலத்திலே ஜெபிப்போம். இதை பல்வேறு மக்களும் பார்ப்பதால் அவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என்ற உணர்வோடு இந்த ஒரு 10 மணியை நாம் ஆங்கில ஜெபிப்போம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses
as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. O my Jesus, forgive us of our sins, save us from the fire of hell, lead all souls into heaven, especially those who most need of your mercy. Amen. இந்த மூன்றாவது நாம் இப்பொழுது உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்ற ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், பொய்மையும் பெருமையுமே என்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். மூன்றாவது துக்க மறையுண்மையில்
ஆண்டவர் இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை நாம் தியானிப்போம். குறிப்பாக உலக மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கொரோனா நோயினால் கொரோனாவை கேள்விப்பட்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தைரியம் பெற்றவர்களாய் துணிவோடு வாழ தேவையான வரத்தையும், தங்கள் கண்முன்னால் மரித்தவர்களை பார்த்து, தங்கள் கண்முன்னால் வேதனைப்படுகின்றவர்களை பார்த்து இந்த உலகமே பயந்து போய் இருக்கின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இனம், மொழி, மதம் என்று பார்க்காமல் அத்தனை மக்களையும் இறைவன் தைரியம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். எந்த விதமான நோய் நொடியும் அவர்களை அணுகாமல், இந்த நோய் தொற்று அவர்களை தீண்டாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்திற்காக நாம் இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் வேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். எல்லா ஆத்துவங்களையும் சேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்ச பாதையில் கொண்டு வந்து சேர்த்தருளும். இப்பொழுது நாம் இரத்த கோட்டைக்குள்ளே என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். இறையிறக்க ஆண்டவர் தன் விலைமதிப்பில் இரத்தத்தினால் அந்த இரத்த கோட்டையை இந்த உலகம் முழுவதுமாக அனுப்பி ஒவ்வொரு மக்களையும் அவர் பாதுகாத்து வழிநடத்த நாம் இந்த வேளையிலே நாம் பாடி ஜெபிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நெருங்காது, எந்த தீங்கும் தீண்டாது. நான்காவது இந்த துயர மறைவுள், sorrowful mystery. Jesus is crucified. சிலுவையில் அறையப்பட்ட தியானிக்க இருக்கின்றோம். In this mystery we remember all the people, those who are affected by corona, admitted in the hospital or taking care at home. They are struggling to come back to life. We remember each and every one of them. Maybe known people, unknown people. There are so many people asked me to pray. Even our own conference, there are so many priests, religious sisters, lay people are affected by this coronavirus. We pray that God may send His healing touch upon each one of them and bring them back to normal life. இந்த 10 மணியில் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற, ஆக்சிஜன் உதவி மூலமாக இன்னும் பல கருவிகள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் சிறப்பாக இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே அந்த விலைமதிப்பில்லா இரத்தத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் கழுவி தொட்டு பாதுகாத்து அவர்களை மீண்டுமாய் நல்ல நிலையில் கொண்டு வர நாம் அவர்களுக்காக இந்த 10 மணியை ஆங்கிலத்தில் நாம் ஜெபிப்போம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen.
Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. O my Jesus, forgive us our sins from the fire of hell. Lead all souls into heaven, especially those who most need of your mercy. Amen. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த 5வது துயரமறை உண்மையில் இயேசு உயிர் விட்டதை நாம் தியானிப்போம். இந்த நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒவ்வொருவருக்காகவும் நாம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக நாம் ஜெபிப்போம். உலக அளவிலே சற்று முன் வரையிலும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையானது 32,72,349 பேர் மரணித்திருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் 2,34,083 பேர் மரித்திருக்கிறார்கள். இலங்கையிலே 743 பேர் மரித்திருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த உலகம் முழுவதிலுமாக மரித்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் நாம் இந்த வேளையில் ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இவர்களுக்குள் எத்தனையோ ஆயர்கள் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ குருக்கள் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ அருள் சகோதரிகள் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ நமக்கு தெரிந்த மக்கள். நான் பணியாற்றிய சில பங்குகளில் எனக்கு தெரிந்த மக்கள் இறந்திருக்கின்றார்கள். என் உறவுகளில் கூட இப்படியாக இந்த
இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்த, நமக்கு தெரிந்த தெரியாத, அறிமுகம் உள்ள அறிமுகம் இல்லாத ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் இறந்திருக்கின்ற வேளையிலே இறைவன் தாமே அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தன்னுடைய விலைமதிப்பில்லா இரத்தத்தினால் அவர்களை கழுவி அந்த விண்ணக பேரின்பத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள, அவர்களுக்கு அந்த விண்ணக பேரின்பத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நிலையிலே நாம் மன்றாடுவோம். எங்கள் சபையிலும் கூட 2 குருக்கள் இறந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த பல பேர் இறந்திருக்கின்றார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட அத்தனை ஆன்மாக்களையும் நாம் இந்த நினைத்து பார்த்து நான் ஜெபிக்கின்றேன். அதே குடும்பத்தில் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மரித்திருக்கலாம், நண்பர்கள் மரித்திருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த குருக்கள் துறவிகள் மரித்திருக்கலாம், ஆயர்கள் மரித்திருக்கலாம். ஒவ்வொருவரையும் இந்த நிலையிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இந்த 10 மணியை நாம் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு தீமை சொல்ல மன்னிப்பவர்கள் மன்னித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வேளை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக,
அவர் தினமுன் மகிழ்வினில் நிலைத்திடுக. திறந்தோர் வாழ்வு ஒளி பெருக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. விண்ணக சீயோ நகரினிலே நிதம் பன்னாள்வும் புகழவர் இசைக்க. விண்ணக சீயோ நகரினிலே நிதம் பன்னாள்வும் புகழவர் இசைக்க. புனிதர் வானக தூதருடன் புனிதர் வானக தூதருடன் உம்மை புகழ்ந்திடும் பேறு பெற்றிடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக. அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதோ நம் 53 ஜெபமாலையை நாம் குறிப்பாக இந்த உலக மக்களுக்காக, நம் நாட்டு மக்களுக்காக, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக, அந்த கொரோனா நோயாளியை பராமரிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், உடன் உழைப்பாளர்கள், சுகாதார ஊழியர்கள், அரசுத்துறை ஊழியர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் தாமே அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்படாமல் அவர்கள் காப்பாற்றப்பட, அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களை எந்த விதமான நோயும் தொற்றும் தீண்டாமல் இன்னும் பல மக்களை அவர்கள் காப்பாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்போம். சங்கீதம் ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 40 வசனங்கள் 12 17 வரை. சங்கீதக்காரன் உதவிக்காக மன்றாடுகின்றான். உதவி வேண்டி மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. என் குற்றங்கள் என் மீது கவிழ்ந்து என் பார்வையை மறைத்து கொண்டன. அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை. என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது. ஆண்டவரே, என்னை விடுவிக்க மனமிசைந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்கத் தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும். என் கேட்டில் மகிழ்வுறுவோர் தலை குனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் தோல்வி அடையும் தோல்வியினால் அதிர்ச்சியுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். நானோ ஏழை எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரிடம் உதவிக்காக மன்றாடுவதை நாம் நம்முடைய மன்றாட்டாகவும் இதனை மாற்றி அமைத்துக் கொள்வோம். இது நாமும் ஆண்டவரை நோக்கி, இறைவா, எங்கள் மக்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக நாம் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். சில பேர் கேட்டிருக்கின்றார்கள், நாம் ஜெபிக்கின்றோமே, இறைவன் செவி கொடுக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி அவர்கள் உள்ளத்தில் எழுவதை வெளிப்படையாக கேட்டிருக்கின்றார்கள். நம்மில் பலரும் கேட்டிருக்கலாம் அல்லது கேட்க தயங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் பல இழப்புகள் இருந்தாலும் இது இறை திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு மத்தியிலும் நாம் விசுவாசம் குறைந்து விடாமல், விசுவாசத்தை இழந்து விடாமல் துணிவோடு அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். இதோ இந்த வேளையில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். குறிப்பாக நாம் இந்த ஒவ்வொரு
மறை உண்மையிலும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில் உதவிக்கு யாரும் இல்லாதவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த எத்தனையோ பேர் தனிமையில் இருக்கின்றார்கள். அவர்கள் உதவி செய்ய ஆட்கள் கிடையாது. உணவு இல்லாமல், வருமானம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் முழு அடைப்பு இருக்கின்ற காலகட்டத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களும் பயந்து கொண்டு உதவிகள் செய்ய மனம் இருந்தாலும் செல்வதற்கு பயந்து கொண்டிருக்கலாம். இன்று எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ துறவற இல்லங்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தொட வேண்டும். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மீண்டுமாய் நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் நேர்மையோடும் உண்மையோடும் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்வதற்காக ஆள்வதற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சுயநலமில்லாமல் பிறநலம் உள்ளவர்களாக மக்களுக்கு சேவை செய்வதே தங்களுடைய பணி என்பதை கருத்தில் கொண்டு உழைக்கின்ற மக்களாக அவர்கள் பணியாற்ற நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்மை திருச்சபை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மற்ற மத தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மத தலைவர்களும் தங்கள் மக்களை நேரிய வழியில் வழிநடத்த, மக்கள் இனத்தை அன்போடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் நேரிய வழியில் வழிநடத்தக்கூடிய எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் பல்வேறு வழிகள் மூலமாக ஒரே இறைவனை சென்று சேரப்போகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து வாழுகின்ற மக்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ நாம் ஜெபிப்போம். ஏதோ இந்த சங்கீதக்காரனோடு நாமும் இணைந்து ஆண்டவருடைய உதவி நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்ற உண்மை நிலையை உணர்ந்தவர்களாய் வாழ நாம் முயற்சி செய்யப்போம். நம்முடைய விண்ணப்பங்கள் இறைவனை வந்து சேரட்டும். இறைவன் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கட்டும். விவிலியம் கூறுகிறது, உங்கள் மன்றாட்டுக்களை ஆண்டவர் நிச்சயம் செவி சாய்ப்பார். நீங்கள் கேட்பதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நாம் கேட்பது ஆண்டவருடைய திருவுளத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையில் கேளுங்கள் என்று கூறுகின்ற கடவுளை நோக்கி நாமும், ஆண்டவரே இதோ எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும், எங்கள் மத்தியிலே கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதாமே அருகில் இருந்து உடைய வல்லமை மிக்க வான தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தருளும். அவர்களுக்கு பணிவிடை புரிகின்ற மருத்துவ உதவி புரிகின்ற ஒவ்வொரு மருத்துவரையும் அவருடைய குடும்பத்தையும் செவிலியர்களையும் சமூக சுகாதாரத்துறை ஊழியர்களையும் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அதே போல எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த கரங்களில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், உறவுகள், நெருங்கிய நட்புகள் அனைவரையும் இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீதாமே அவர்களையும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்தருளும். நிலையான மகிழ்ச்சியான அந்த ஒரு வாழ்க்கை சூழலை விரைவாகவே எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது சித்தம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல மண்ணிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சோகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கிருபதேவத்துக்கு மாதாவாக இருக்கிற ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேச நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிறளாவை தழுது உம்மையே நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகின்ற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பி எறலும். இதன்றியே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரச்சனமான தரிசனத்தை எங்களுக்கு தந்திரலும். கிருபாகரியே, தயாபரியே, பேரன்பரசமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்து திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரத்தக்கதாக சர்வேசனுடைய புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் கன்னித்தாயும் மரியாயின் ஆத்ம சரீரமும் தூயாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நீர் நியமித்திருக்கின்றீரே. அந்த புனித தாயை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினால் இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் எந்த விதமான பொல்லாப்புகளிலும் நோய்களிலும் சிக்கி தவித்து விடாமல் நித்திய மரணத்திலிருந்தும் அவர்கள் காக்கும்படியாக கிருபை கூர்ந்தருளும். இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ளதாயே, இது உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி வென்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீராக்கினான கண்ணிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவையால் இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திரளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உறுப்பிவித்த புனித மரியாயே,
பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாய் ஓடி வந்தோம். எங்கள் வேலிரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயை, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேலிரக்கமாயிருந்து குறிப்பாக இந்த கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்தருளும். திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியை, பாவிகளுக்கு அடைக்கலமே, ஏதோ அடைக்கலமாக ஓடி வந்திருக்கின்றோம். எங்கள் வேலிரக்கமாயிருந்து குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே திருக்குமாரன் பரிந்து வீசி இந்த நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்று தந்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் வேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் வேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் வேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகளே, நண்பர்களே, என்னோடு இணைந்து தல திருச்சபையோடு இணைந்து இந்த ஜெபமாலை பக்தி முயற்சியில் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க, பராமரிக்க, உங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருமணி போல பராமரிக்க, பாதுகாக்க உங்களுக்காக நான் ஒவ்வொரு ஜெபத்திலும் திருப்பலியிலும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எத்தனையோ பேர் என்னிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக கொரோனா தொற்றில் அவர்களுக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் எனக்காகவும், என் பணிக்காகவும், என் உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறைவனுடைய அந்த நற்செய்தி பணியை தொடர்ந்து மக்களுக்கு ஆற்றி வர எனக்காக நீங்கள் ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எந்த நோய் நொடியும் உங்களை தீண்டாமல் அன்பின் வல்லமையால் வழிநடத்தி அவருக்கு சான்று பகரும் மக்களாக நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவாராக. ஆமென். God bless you. Good night.